ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்கி இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தள்ளுவண்டி ஹோட்டல் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா அது 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்களோட வேறொரு பெண்ணோட போயிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நல்ல ஒழுக்கமானவராக, ஓரளவு ஒரு 5வது 10வது படித்தவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்கள மாதிரியே விவசாயம் பண்ணுறவங்க, இல்லைன்னா இவங்கள மாதிரியே கடை ஏதாவது ரன் பண்ணுறவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பெயர் பார்த்திங்கன்னா சாவித்ரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சிக்கன் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 மாடு வச்சிட்ருக்கிறதா, பால் ஊற்றுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈவினிங் இவங்க சில்லி சிக்கன் கடை போட்டுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை தன்னுடைய பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.